We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்று பிரசங்கத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 15 வரை. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 15 வரை. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகினபோது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரெயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் புரோகரையும் நிக்கனோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்த மைந்தவனான அந்யோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர் நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள், மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள். ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு சோஸ்திரம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நேரத்தில் கூட நம் தலைவணங்கி இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் நல்ல தேவனை, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் ஜீவிக்கக்கூடிய, இன்னும் அதிகமாக சிறந்த வகையில் ஜீவிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்க எங்களை வழிநடத்தும். உமது வார்த்தை தாமே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை நீ அறிந்த தேவனாக இருக்கிறீர். கூட இருந்து கூட நீர் வழிநடத்தும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரின் உதவி எங்கள் மத்தியில் இருக்க, உமது வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஞானத்தை எங்களுக்கு தரும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு கர்த்தருக்கு உண்மையாக சேவை செய். The title of today's message is
serve the Lord faithfully. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் முழு அதிகாரத்தையும் வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். You heard scripture being read from the whole chapter 6 of the book of Acts. Scripture in many places actually advises us to serve the Lord faithfully. அநேக இடங்களில் வேதாகமம் நமக்கு ஊக்குவிக்கிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது, கர்த்தரை உண்மையாக சேவை செய்யும்படி நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. But what does serve the Lord mean? கர்த்தரை உண்மையாக சேவை செய் என்று சொல்லையில் அதோட அர்த்தம் என்னவாக இருக்கிறது? What do we understand when we say faithfully? உண்மையாக என்று சொல்லும் போது நாம் அது மூலமாக என்ன புரிந்து கொள்கிறோம், என்ன தெரிந்து கொள்கிறோம்? இதை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இயேசுவை தான் பார்க்க வேண்டும். In order to really understand what serving the Lord faithfully means, we need to look at Jesus. Jesus Christ is the ultimate example of one who serves. இயேசு கிறிஸ்துவே இருக்கிற ஒரு சிறந்த உதாரணமாக சேவை செய்வதென்றால் என்ன என்று புரிந்து கொள்ள அவரை தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். மத்திய 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு இப்படியாக சொல்கிறார், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியங்கொள்ளும்படி வராமல் ஊழியஞ்செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். In Matthew 20 verse 28 it says, just as the Son of Man did not come to be served, but to serve and to give his life as a ransom for many. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படி வந்தார். He did not come to be served, but rather he came to serve and to give his life as a ransom. He not only spoke about it, but he demonstrated it in his whole life. அதை எடுத்து சொல்றது மட்டுமல்ல, அது அவர் வாழ்க்கையில் செயலாக காணப்பட்டது. அநேகருக்கு உபதேசம் எடுத்து சொன்னார், சொல்லிக் கொடுத்தார். He taught many, he preached to many, he fed many. அநேகருக்கு உணவு கொடுத்தார், அநேகரை குணமாக்கினார். He healed many. He even washed the feet of his disciples. அவரோட சீஷர்களோட கால்களை கூட அவர் கழுவினார். To serve God then is to follow the example of Jesus' life and earthly ministry to serve others. இயேசுவை ஆண்டவரை சேவை செய்யுங்கள் என்று சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னவென்றால் இயேசுவோட ஜீவித்தை, இயேசுவோட வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த அந்த நாட்களில் உலகத்தில் வாழும்போது அவர் செய்த காரியங்களை பின்பற்றது, அவர் எப்படி பிறருக்கு அவர் சேவை செய்தார் என்று அறிந்து கொண்டு அதை பின்பற்றது தான் உண்மையானதா சேவையாக இருக்கும் என்று எடுத்து காட்டுகிறது. It is through service that we can truly express our love for God. சேவை செய்வது மூலமாகத்தான் நாம் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று எடுத்து காட்ட முடியும். For his creation and for love for God, for his creation and for one another. அவரை நேசிக்கிறோம், அவரோட படைப்பை நேசிக்கிறோம், ஒருவர் நேசம் நாம் என்று எடுத்து காட்ட வேண்டும் என்றால் உண்மையாக அது சேவை மூலமாக தான் எடுத்து காட்ட முடியும். As true followers of Jesus, we also must serve others. நாம் உண்மையாக இயேசுவை பின்பற்றோம் என்றால் பிறருக்கு நாம் சேவை செய்ய அவசியமாக இருக்கிறோம். Service is helping others who need assistance. சேவை செய்வது என்று சொல்லையில் பிறருக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு சேவை செய்வது, உதவி கொடுப்பது, அதுதான் சேவை செய்வது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Christ's life service grows out of genuine love for God. கிறிஸ்துவ போல் சேவை செய்யணும் என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு
ஆண்டவருக்கு உண்மையாக அன்பு எப்படி உருவாக்கப்படும் வளரும் என்றால் அது கிறிஸ்து போலாக நாம் சேவை செய்யும் போதுதான். And of love and concern for those whom he gives opportunities and direction to help. நான் ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுவார், வெளிப்படுத்துவார், யாருக்கு என்ன உதவி செய்யணும், எப்படி செய்யணும் என்று வெளிப்படுத்துவார். அது பிரகாரம் நம் செய்யும் போது கிறிஸ்துவின் வழிமுறை பிரகாரம் நாம் நடந்து கொள்ளும் போது அது உண்மையான சேவையாக காணப்படுகிறது. ஆனால் ஏன் ஆண்டவர் விரும்புகிறார் நாம் பிறருக்கு சேவை செய்யணும் என்று? Why does God want us to serve others? The reason is because it glorifies and pleases God. அது ஏன் என்றால் அது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. And brings joy to us. அதே நேரத்தில் அது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். And then it brings, when you serve others and you help others, it pleases God. It glorifies God. But at the same time, it brings you joy. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது. மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பதை நாம் கேட்போமாக. Let's hear Matthew 5, verse 16 being read. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. In the same way, let your light shine before others, that they may see your good deeds and glorify your Father in heaven. ஸோ அங்கே அவர் எடுத்து சொல்கிறாரு, உங்களோட ஒளியானது அது பிரகாசிக்கட்டும், அது மற்றவர்கள் முன்பாக நீங்கள் சேவை செய்யும் போது நீங்கள் உங்களோட ஒளி பிரகாசிக்கட்டும். அதை கண்டு நீங்கள் செய்கிற நன்மைகள், நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள், அதை கண்டு ஜனங்கள் கண்டு அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். So he says here, Jesus says that in the same way you let your light shine. When you do good deeds, people will get to see God and his goodness, and they will glorify him in heaven, glorify God. So by serving God, we should not understand it to mean that God is indeed in need of us serving him. நாம் இப்படியாக புரிந்து கொள்ளக்கூடாது, ஆண்டவருக்கு ஏதோ தேவை இருக்குது அதனால்தான் அவர் என்னை பயன்படுத்துகிறார் என்று. It does not mean just because God is using you in a particular way, it does not mean that God has a need in that area. God does not have any needs that we can fulfill. ஆண்டவர் இடத்தில் எந்த குறையும் இல்லை, அதை நாம் திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், அவரோட குறிக்கோளை நிறைவேற்றார். Instead, God is giving us an opportunity to fulfill his purposes. God has ordained and prepared good works for us to get involved and to do. அவர் நல்ல கிரியைகளும் நல்ல காரியங்களும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், அதில் நாம் பங்கு பெற. Every effort expended in the service of God is a God-given effort. ஒவ்வொரு முயற்சியும் ஆண்டவரோட காரியத்தில் நாம் சேவை செய்யும் போது ஒவ்வொரு முயற்சியும் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. So when God provides us with an opportunity to serve him, he actually provides us also with the grace to carry out that task. நான் ஆண்டவர் நமக்கு அவருக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது அதுக்கு தேவையான கிருபையும் உதவியும் கூட அவர் கொடுப்பார், அவர் வழி நடத்துவார். Thereby giving us an opportunity to be part of his purpose. ஏன் அது அவர் செய்கிறார் என்றால், அப்படி இருக்கையில் நாம் அவரோட குறிக்கோளில் நமக்கு ஒரு பாகம் உண்டாக்கப்படும். We are not meeting his needs, but taking part in his purpose. நாம் அவரோட தேவைகளை சந்திக்கவில்லை, அவரோட குறிக்கோளில் அவரோட நோக்கத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். And when we do so, he gets the glory and we get the joy of serving him. அந்த குறிக்கோள் நிறைவேறும் போது அவருக்கு அந்த மகிமை உண்டாகிறது, நமக்கு நம் பங்கு பெற்றனால் நமக்கு அதில் சந்தோஷம் இருக்கிறது.
We are therefore, as believers, given opportunities to serve him. விசுவாசியாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரோட குறிக்கோளில் பங்கு பெற ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். To be involved in his work and to be making his deeds known among the people. அவரோட குறிக்கோளில் அவரோட ஊழியத்தில் நாம் பங்கு பெற ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரே, அதே நேரத்தில் அவரை குறித்தும் அவரோட குறிக்கோளை குறித்தும் அநேகர் அறிந்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. In order to do so, we need to have a genuine attitude of service. அப்படி அதில் நம் பங்கு பெற நமக்கு ஒரு சேவை செய்யும் மனப்பான்மை இருக்க வேண்டும். An attitude of serving to others in everything that we do. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு சேவை செய்கிற ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். Today's passage in Acts 6 gives us a critical lesson on the importance of having such an attitude of service. அதுதான் நம் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் எப்படி அந்த சேவை செய்கிற மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று. அந்த 6ஆம் அதிகாரத்தில் ஸ்டெஃபானை குறித்து அந்த அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். We read about Stephen in Acts chapter 6. And we see certain characteristics in him which show how we as servants of God should be. அதில் சில நல்ல மனப்பான்மை இருக்கிறது. அதை எடுத்து காட்டும் நாம் எப்படியாக ஒரு சேவகனாக ஆண்டவருக்கு சேவை செய்யும் விசுவாசியாக எப்படியாக வாழ வேண்டும் என்று. முதலாவது அங்கே பார்க்குறோம், ஆண்டவருக்கு சேவை செய்யணும் என்றால் அங்கே ஆண்டவருக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். In order to serve God, you must have faith in God. அது அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் புரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. The writer describes Stephen as a man full of faith and of the Holy Spirit. அந்த வசனத்தில் வாசிப்பதை நீங்கள் கேட்டீங்க. அதில் ஸ்டெஃபானானவன் அவன் விசுவாசம் நிறைந்தவும் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட ஒருவராக காணப்படுகிறார். He knew the scriptures and allowed the Spirit of God to work in his life. அது அவர் வேதத்தை நல்லா அறிந்தவனும் அதே நேரத்தில் ஆண்டவரோட ஆவியானவரின் வழிநடத்தல் மூலமாக அவர் வாழ்க்கையில் காணப்பட்டது. அதை அவர் எடுத்து காட்டுகிறார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்றால் 8வது வசனத்திலேருந்து 14வது வசனம் வரைக்கும் அவர் ஊழியம் செய்யும் போது அவர் தேர்ந்தெடுத்து 7 பேரில் ஸ்டெஃபான் ஒருவராக அந்த மேசை பராமரிக்கும் ஊழியத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது செய்து கொண்டு இருக்கும்போது சில பேர் அவர் செய்கிற காரியங்களும் அவர் பேசுகிற காரியங்களும் குறித்து எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள். If you read from verses 8 to 14, you see that Stephen is selected as one of the person who will serve the table, and he also shared and helped the people. And many of them rose against him who are not happy with his about what he said. அவர் சொன்னதை குறித்து சிலர் எடுத்துக்கொள்ள முடியாமல் அவருக்கு எதிர்ப்பு கொடுத்து அவர் சிறைக்குள் பிடிக்கப்பட்டு அந்த அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டார். He was arrested and brought before the council. And there Stephen was able to explain the history of the Jewish people. அவர்கள் முன்பாக, அந்த படித்தவர்கள் முன்பாக, அந்த ஞானிகள் முன்பாக அவர் இஸ்ரவேலோட வரலாறை குறித்து கூட தெளிவாக அவர் எடுத்து பேச இருந்தார். வேதத்திலேருந்து ஆண்டவர் என்ன ஆரம்பத்திலேருந்து என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் என்று தெளிவாக அவர் எடுத்து விவரித்தார். He was able, he had deep knowledge of scripture. He knew the history and what God did
through Abraham and all the others, right down to Jesus Christ and who Jesus Christ is. He was able to clearly explain to the council his understanding. And his response demonstrated his faith in God. அவரோட பதில், அவர்களுக்கு கொடுத்த அந்த பதில் அவரோட விசுவாசத்தை வெளிப்படுத்தினது. It also reveals the need for us to understand scriptures well. அது என்ன எடுத்து காட்டுகிறது கூட என்றால், நாம் கூட வேதத்தை எவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று. நம்மளோட விசுவாசம் பலன் அடையணும் என்றால் நாம் வேதத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன நம்ம பார்க்குறோம் அவர் வாழ்க்கையில் என்றால், அவரோட உள்ளமானது ஒரு சேவகனோட மனப்பான்மையாக இருந்தது. The second thing that we see in Stephen is that he had a servant heart attitude. ஸோ அவருக்கு அவர் தேர்ந்து எடுக்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர் எந்த எதிர்ப்பு கொடுக்காமல் கூட அவர் முழு உள்ளத்தோடு அதை செய்தார். You know, when Stephen was selected for the distribution of food to the poor, he did not oppose or he did not complain about how he's being given a lower position or a not so important position, but he took on the task and served to the best of his ability. It says that in Acts chapter 6 verse 8, let us hear being that read. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். In verse 8 it says, and Stephen, full of grace and power, was doing great wonders and signs among the people. அங்க சொல்லுது, ஸ்டேஃபான் ஆனவன் அவன் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அவன் ஜனங்கள் மத்தியில் செய்தான். ஏனென்றால் அவன் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் பிரசங்கம் பண்ணுறதுலையும் சொல்லிக் கொடுக்கறதுலையும் அவர்கள் முழுமையாக ஈடுபட்டு மற்ற வேலைகளை இவர்களுக்கு கொடுத்தார்கள். You know, the apostles took the task of teaching and preaching and gave the other task to this Stephen and the other people who were selected. But even though they were not preaching and teaching, the signs and wonders that they did were similar to what the apostles did. அவர்கள் சொல்லிக் கொடுக்காம இருந்தாலும் அவர்கள் மற்ற ஊழியங்களை செய்தாலும் அவர்கள் மூலமாக காணப்படுகிற அற்புதங்களும் அடையாளங்களும் அப்போஸ்தலர் செய்த அடையாளங்களும் சமமாக இருந்தது. இதில் என்ன நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவர் எந்த ஊழியத்தையும் பயன்படுத்துவார் அவரோட நோக்கத்தை நிறைவேற்ற. You know what this reveals is that God can use anyone in any role to fulfill his purpose. So Stephen was one of the 7 that selected for this purpose, and he shows that Stephen was full of grace and power. அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, அவர் கிருபையும் வல்லமையும் நிறைந்தவராக இருந்தார். அவர் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சபைக்கு சேவை செய்தார். He submitted to the leadership and performed the task given to him for the church. His life demonstrates his dependence on the Spirit of God in every aspect of his life. அவரோட வாழ்க்கை ஆண்டவரோட ஆவியானவரின் மூலமாக அவர் காரியங்கள் சார்ந்திருந்தார். God has given us gifts too that can be used by God for his purpose in the various ministries of the church. ஆண்டவர் நமக்கும் அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார். அது ஆண்டவர் விரும்புகிறார் நாம் அதை சபையோட சேவைக்காக பயன்படுத்துவோம். God desires that we use it for the service of the church. The third thing that we see in Stephen is that when we serve, we will encounter suffering and persecution. மூன்றாவது காரியம் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நாம் சேவை செய்யும் போது அதில் நாம் எதிர்ப்பும் நாம் கஷ்டங்களையும் சந்திப்போம். Stephen was doing the right thing in church and the church was growing. ஸ்டேஃபான் அவன் செய்து கொண்ட ஊழியம் சரியாக இருந்தது.
அதே நேரத்தில் சபை வளர்ந்து கொண்டு இருந்தது. இருப்பினும் அதில் சிலர் அவனுக்கு எதிர்ப்பு கொடுத்தார்கள். Even though he was doing the right thing and the church was growing and everything was fine, there were some who were persecuting him, and they found fault in him. அவனின் குறைகளை கண்டார்கள். And so they judged him and they stoned him to death. அவன் மேல் நியாய தீர்ப்பு எடுத்து அவனை கல்லால் மறைக்கும் வரையில் அடித்தார்கள். Stephen was stoned to death for speaking words of truth. அவன் உண்மை பேசினாலும் அவன் மேல் தப்பான காரியங்களை கண்டுபிடித்து அவர்கள் அவன் மேல் தண்டனை கொடுத்து கல்லினால் அடித்து மரணத்துக்குள் அவள் கடந்து சென்றாள். Following God may involve suffering, but God rewards faithfulness. நாம் ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யும் போது, சேவை செய்யும் போது, சில நேரங்களில் நாம் சரியாக செய்தாலும் கூட அதில் கஷ்டங்களும் அதில் சோதனைகளும் வரக்கூடும். மத்தேயு 16வது அதிகாரத்தில் வசனம் 24 இப்படியாக வாசிப்பதை நாம் கேட்போமாக. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Then Jesus told his disciples, if anyone would come after me, let him deny himself and take up his cross and follow me. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் அவனுடைய சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். When the cross represents suffering and persecution. சிலுவை என்று சொல்லையில் அதில் கஷ்டமும் அதில் உபத்திரவங்களும் உண்டாக இருக்கும். All who desire to follow Jesus will encounter suffering and persecution. யாரு இயேசுவை பின்பற்ற விரும்புகிறார்கள் அவங்களும் கஷ்டங்களையும் உபத்திரங்களும் சந்திப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அதில் நமக்கு வெற்றி கொடுப்பார். But God is faithful. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். We are called to remain faithful because God will fulfill his promises in us. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை உண்மையாக இருக்க ஊக்க பண்ணுகிறார், விரும்புகிறார். ஏனென்றால் அவர் அவரோட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். அது ஸ்டெஃபானை அவர்கள் துன்பம் பண்ணி அவர்கள் கல்லால் அடித்தாலும் அவர் அவர்களை மன்னித்தார். அவரோட கடைசி வார்த்தைகள் இயேசு சொன்ன வார்த்தைகள் போலாக இருக்கிறது. அது அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் வசனம் 59 60 வரை வாசிப்பதை கேட்போமாக. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். And as they were stoning Stephen, he called out, Lord Jesus, receive my spirit. And falling to his knees, he cried out with a loud voice, Lord, do not hold this sin against them. And when he had said this, he fell asleep. இதே வார்த்தைகள் தான் இயேசுவும் சிலுவையில் பிதாவிடத்தில் ஜெபித்தார். இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்று என்னது தெரியாது என்று இருக்கிறார்கள் என்று அவர்களை மன்னித்தார். And in the same manner, Stephen too forgave those who stoned him to death. Stephen's life encourages believers to remain steadfast. அவரோட வாழ்க்கை நாம் பார்க்கும்போது அதை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நாம் உறுதியாக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று. Guided by the Spirit of God, ஆண்டவரோட ஆவியானால் நாம் வழிநடத்தப்பட வேண்டும் என்று. And bold in proclaiming the gospel, நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நாம் உறுதியாகவும் இருக்க வேண்டும் என்று, தைரியமாக இருக்க வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும் என்று அவரோட வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. Even in the most challenging of circumstances, we are
to remain steadfast in our faith to God. ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் கூட நம் ஆண்டவரை உண்மையாக பின்பற்ற வேண்டும். His example, Stephan's example continues to inspire many people even today. அவரோட வாழ்க்கை அநேகரை இந்த நாள் வரை கூட அநேகரை பலப்படுத்துகிறது. Every one of us has been given in one way or another to serve God. நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் ஆண்டவரை சேவை செய்து கொண்டு வருகிறோம். God uses everyone who is willing to commit their life to Him. யார் யார் ஆண்டவர் இடத்தில் அவர்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். What we really need to do is examine whether we are faithful in serving God. நாம் என்ன ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், நாம் ஆண்டவருக்கு சேவை செய்கிறோம், ஆனால் நாம் அதை உண்மையாக செய்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுக்கு தடை என்ன என்று நம் வாழ்க்கையில் எந்த தடைகள் இருந்தால் அது தடைகள் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். We need to know what is it that hinders us from serving God faithfully and bring that situation to God. அந்த நிலைமையை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள். அவர் உங்களை நேசிப்பதனால் அவர் அதை மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். Because God loves you, He will help you to overcome those challenges that you face. And so this day, may you draw strength from the fact that God is with you. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கிறார். It is God is with you and He's giving you those opportunities to serve Him. Let us serve Him faithfully. அவரை உண்மையாக நாம் சேவை செய்வோமாக. நம் தலை வணங்கி கூட ஜெபம் பண்ணுவோம். Let us pray. ஆண்டவரே, இந்த நாளில் ஸ்டெஃபான் மூலமாக நீர் எங்களுக்கு சில காரியங்களை எடுத்து காட்டுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we want to just thank you for showing us through Stephan's life how we are to serve you faithfully, Lord. உமக்கு நாங்கள் எப்படி உண்மையாக சேவை செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் சில நேரங்களில் போராட்டத்துக்குள் கடந்து செல்லக்கூடும். Lord, sometimes we face suffering, sometimes we face persecutions. But we ask you to give us the strength and the ability to overcome this. இதை மேற்கொள்ள எங்களை உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Lord, bless everyone who's hearing to this message. Whatever challenge or struggle they may be going through, அவர்கள் இந்த போராட்டத்திலும் கஷ்டத்திலும் கடந்து சென்று கொண்டு இருந்தாலும் கூட ஆண்டவரே நீரே பலப்படுத்தும் ஐயா. Lord, strengthen them. Give them the assurance that you are with them. நீர் கூட இருக்கிறீர் என்ற அந்த உறுதியை அவர்கள் உள்ளத்தில் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. பலப்படுத்தும். அவர்களோட சூழ்நிலைகளை கடந்து போக உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. Strengthen them, Lord, to overcome those challenges. Thank you, Father. இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.